ஹலோ விவர்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிங்கப்பெண்ணே சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ரோமோ பொறுத்தவரை நமக்கு என்ன காட்டியிருக்காங்கன்னா, அன்பு வந்து தான் வீட்டுக்கு என்ட்ரி ஆகாத மாதிரி நம்ம காட்டியிருக்காங்க. அப்போ அவங்க அம்மா வந்து பேசுறாங்க என்னன்னா, அந்த ஆண்டவனா பார்த்தாண்டா உடனே திரும்ப கொண்டாந்துருக்காங்கிறத. ஏன்னா அன்பு ஊருக்கு போறையில அவங்க அம்மாவுக்கு துளி அளவு கூட விருப்பம் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால அவங்க வந்து தான் பையன் திரும்ப வந்துட்டானேங்கிற ஒரு சந்தோஷத்துல இருக்காங்க. ஆனா உண்மை கதை என்னங்கிறது அவங்களுக்கு உண்மையிலே தெரியாது. அது இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவ்வளோ சந்தோஷத்துல இருக்கும்போது நம்ம அன்போட தங்கச்சி என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, அண்ணிய எங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம அன்பு வந்து அப்படி சிரிச்ச முகத்தோட ஆனந்தியை காட்டுறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டாங்க, இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கல. அன்போட தங்கச்சிக்கும் ஒரு பக்கம் சந்தோஷம். ஆனா உண்மையிலே நடந்தது என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. நம்ம அன்புமுக்குமே உள்ள ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம மகேஷ் சார் எப்படி சமாளிக்க போறோங்கிறது கண்டிப்பா இருக்குங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அப்படி இந்த சைடு பார்த்தோம்னா, நம்ம மகேஷ் சார் வந்து அவங்க அம்மா பண்ண சூழ்ச்சியை கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. நீங்க இந்த வேலையை நீங்க பார்த்துருக்கீங்க மித்ரா வச்சு, இது எனக்கு தெரியுங்கிற மாதிரி கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. இதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது வாக்குவாதம் கண்டிப்பா நடந்திருக்கும். அதுக்கு நம்ம எப்படியும் மகேஷ் சாரோட அம்மா வந்து இல்ல அவ நமக்கு வேண்டாம், ஆனந்தி நமக்கு வேண்டாங்கிற மாதிரி தான் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்கிறத எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இதுக்கு நம்ம மகேஷ் சார் வந்து ஒரு பதில் ஒன்று நல்லா இதில் காட்டியிருக்காங்க. ஆனந்தி இல்லாத வாழ்க்கை எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால அந்த வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு களங்கம் வரலாம். மகேஷ் சார் அந்த வீட்டுல இருக்க மாட்டேங்கிற மாதிரியும் ஏதாவது ஒண்ணு செய்யலாங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ரெண்டு பேருமே அன்பு வீட்டுல வந்து ரெண்டு பேருமே ஆனந்தியும் அன்பு வந்து மறைமுகம் அவங்க அம்மாவுக்கு தெரியாம நம்ம ஆனந்தியை கூப்பிட்டு அன்பு என்றாவது மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இதுல வந்து காமனா காட்டியிருக்காங்க. ஆனா உண்மையிலே அவங்க அம்மாவுக்கு ஆனந்த் இங்க தான் இருக்காங்கிறது தெரியாது. அதனால ரெண்டு பேருமே ஒரு ஜோடியா ஒரு புது மாப்பிள்ள புது தம்பதி மாதிரி உள்ள என்ட்ரி ஆகுத மாதிரி நமக்கு காட்டியிருக்காங்க. எப்படியும் மறைமுகமா தான் நம்ம ஆனந்தி வச்சிருக்க போறாங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இதுவே நம்ம மித்ராவுக்கு ஒரு வாய்ப்பா கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க அம்மாவை வச்சு இவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு பத்திரணும், ஏதாவது ஒண்ணு பண்ணிடணுங்கிறதுல அவளை குறிப்பா இருப்பாங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம எதிர்பார்த்தது நடக்கலைனாலும் நம்ம எதிர்பார்த்தது இன்னொரு நடந்திருக்குங்கிறத எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இனிமேதான் சுவாரஸ்யமா இருக்க போகுதுங்கிறத நான் 100% நான் சொல்லுவேன். ஏன்னா இனிமே தானே அந்த காமெண்ட்ஸ்ல வச்சு நடக்க போற விஷயம்லாம் தெரிய போறோம். இந்த ஒரு வாரமும் நம்மளை போர் அடிக்காம கொண்டு போவாங்கங்கிறத எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.